ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 24வது வசனம். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும். செய்தியினுடைய தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறான். என்ன தலைப்பு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற சத்ரு. வஞ்சகம் என்பது ஏதேன் தோட்டம் தொடங்கி வந்து கொண்டே இருக்கிறது. சத்துனுடைய வஞ்சகம் மனிதனை விழத்தள்ளுகிறது. அவனுடைய கவர்ச்சி, அவனுடைய திட்டம், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய தந்திரங்கள், இவைகள் எல்லாம் ஏதேன் தோட்டம் தொடங்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? வந்துகிட்டே இருக்கு. அது வருஷம் ஏற 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 ஏற, நாட்கள் ஏற 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 ஏற, அதுவும் கர்த்தருடைய வருகை சமீபம் ஆக 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 அந்த வஞ்சகத்தினுடைய அளவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா பெருகிட்டே இருக்குது. அதனால தான் பவுலும் சொல்றாரு, நான் எதுக்காக பயப்படுறேன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலிருந்து உங்களை இவன் தள்ளிடுவானோ, உங்களை திருப்பிடுவானோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வஞ்சகம் பூமியில் என்ன செஞ்சுட்டே இருக்கு. அதனுடைய அளவுகோல் இப்ப எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்றேன், எந்த லெவலுக்கு அதனுடைய அளவுகோல் இருக்குன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அளவுகோலுக்கு அது மாறி இருக்கு. எவ்வளவு மாறி இருக்கு? கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், ஜெபம் இருக்கிற ஆளுங்க, இவர்களை கூட வஞ்சகத்தில் விழத்தள்ளுகிற அளவுக்கு சத்துனுடைய வஞ்சகத்தின் லெவல் இந்த நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத உணர முடியுது. எத்தனை பேரால பார்க்க முடியுது? யூடியூபை திறந்தா, டிவியை திறந்தாலே நம்மளால அந்த வஞ்சகத்தை தெள்ளந்தெளிவாய் பார்க்க முடியுது இல்லையா? ஒரு காலத்தில் எப்படி இப்ப காலகட்டம் ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் இவர்கள் சத்தியத்திற்காக நின்றவர்கள், ஒரு காலத்தில் பரிசுத்தத்திற்காக நின்றவர்கள், ஒரு காலத்தில் நீதிக்காக நின்றவர்கள். ஆனால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு வேறுவித கிறிஸ்துவை, வேறுவித ஊழியத்தை செய்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், இது எல்லாவற்றிற்கும் மனுஷனுடைய சுயம் காரணமான இல்லை. பின்னாடி ஒரு வஞ்சகத்தின் ஆவி ஒன்று என்ன செஞ்சுட்டே இருக்கு, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுல மோசம் என்னன்னா, நாம வஞ்சிக்கப்படுறது நமக்கே தெரியாத அளவுக்கு அந்த வஞ்சகம். எப்படி நீங்க ஏமாத்தப்படுறீங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு வஞ்சகம். இதுதான் பீக்கு. ஏத்திஸ்ட் போய் கேட்டோம்னா அவன் முழுசா நம்புறது என்ன தெரியுமா? பேயின்னு ஒருத்தன் கிடையவே, தெய்வம்னு ஒருத்தன் கிடையவே. எந்த லெவலுக்கு வஞ்சகத்தை பாருங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். யார் சொல்றான்? தெய்வம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு பேரை நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு டாக்டரேட் வாங்கியிருந்தாலும் சரி, ஏன் பைபிள் கொடுக்குற பேர் என்ன? நீங்க முட்டாள்னு யார் சொல்றா? கர்த்தர் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு பேர் என்னவா? ஆனா நாம நினைக்கிறோம் அவங்க துணிகரமா பண்றாங்க, அவங்க அதை இல்ல. அதற்கு பின்னாடி ஸ்ட்ராங்கா ஒரு வஞ்சகத்தின் ஃபோர்ஸ் ஒண்ணு, வஞ்சகத்தின் ஆவி ஒண்ணு என்ன செய்யுதுன்னா செயல்படுதுன்னு அர்த்தம். பரிபூரணமாய் பரிசுத்தத்திலே இருந்த, பரிசுத்தத்தின் மகிமையினாலே, தேவனுடைய சாயலினாலே, மகிமையினாலே மூடப்பட்டு இருந்த ஆதாமியும் ஏவாளையும் அந்த வஞ்சகம் விழத்தள்ளும் என்றால், பாவ சரீரத்தை வைத்திருக்கிற நம்மை அந்த வஞ்சகம் தள்ளுவது எளிது. அல்லேலூயா. யாரை தள்ளுனதுன்னா ஏவாள் இடத்துல பிசாசு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் ஏவாளுக்கு தெரியல நாம வஞ்சிக்கப்படுகிறோம் என்றே. யாருக்கு சொல்லுங்க? ஏவாள்கிட்ட போய், ஐயா ஏவாள்கிட்ட அவங்களுக்கு எப்ப தெரியுதுன்னா, நான் ஒரு நிர்வாணிங்கிறத உணர்ந்த பின்பாக, போய் தன்னை மறைத்து கொண்ட பின்பாக, கர்த்தருடைய சத்தம் கேட்டதற்கு பின்பாகத்தான் அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நரகத்துல இல்ல பாதாளத்துல தங்களுடைய ஆத்துமாவை இழந்து போன, ஜீவியத்தை இழந்து போன எல்லா
எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். அவருடைய சாத்தான் சபையை ஆரம்பிச்ச நிறுவனர் இருக்கார்ல, அவர் தான் உலகத்தினை ஹெட். சாத்தான் சபையை நிறுவனர் அவர் தான். அவர் மரிக்கும் பொழுது பேசின காரியங்களை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மரிக்கும் பொழுது அந்த மனுஷன் படுத்திருக்கிறார், சரியா? படுத்துட்டு பயங்கர தில்லா. என்ன தில்லில் படுத்திருக்காருன்னா, நான் இவ்வளவு நாள் சாத்தானுக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறேன், சாத்தான் சபையில் இருந்து சாத்தானுடைய அஜெண்டாஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கிறேன், எனக்கு அவன் பெரிய பொசிஷன் கொடுப்பான்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதனால மரணத்தை ரொம்ப ஹாப்பியா யார் இப்ப ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த மனுஷன். யாரு? அந்த சாத்தான் சபையினுடைய ஃபவுண்டர், சரியா? அவர் தான் அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்க போறாரு மரணத்தை. ஆனா மரணம் நெருங்க 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 அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதை எழுதி இருக்கிறாங்க. என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, எல்லாமே தப்பா இருக்கு. எப்படி இருக்கு? அவருடைய டெத் பெட்ல சொன்ன வேர்டை சொல்றேன் நான். எல்லாமே தப்பா இருக்கு, எல்லாமே தப்பா இருக்கு. இதுக்கு பேரு தான் வஞ்சகம் அர்த்தம். அல்லேலூயா. இதுக்கு பேரு தான் ஏமாற்று வேலைன்னு அர்த்தம். பிசாசு ஏவாள் இடத்துல பேசி முடிக்கிற வரைக்கும், பாவம் உள்ள ஏறுகிற வரைக்கும் ஏவாளால ஒன்ன கண்டே பிடிக்க முடியல. எதை கண்டுபிடிக்க முடியலன்னா, நாம வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிறதை கண்டே. சில ஆளு பொய் பேசினா அதை கண்டே. சொல்லுங்க, உண்மை மாதிரியே நான் சொல்றேன். சாதாரண மனுஷனுக்கே அது முடியும்னா பேய் பயங்கரமான ஆளு. அல்லேலூயா. அதனால தான் வேதத்துல நீங்க எங்க படிச்சாலும் சரி ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்க முடியும். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அது நம்மளை என்டர்டைன் பண்ணுது, நம்மளுக்கு தெரியுது. ஆனா பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம இவனுக்குள்ள வஞ்சகத்தை என்ன செய்யறோம். நான் ஏமாத்தப்படுறேன்னு எனக்கே தெரியல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த கடைசி நாட்களில் இப்பேற்பட்ட வஞ்சகம் ஒன்று பூமியை ஆளுகை செய்திருக்கிறது. இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகம், அந்தி கிறிஸ்துவின் ஒரு ஆளுமை. இது கொஞ்சம் கொஞ்சமா பூமி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் தயவாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாம் விழித்திருந்து கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பிசாசு டைரக்டா வஞ்சகத்தை அனுப்புறானா? இல்ல, அதுக்கு தன்னுடைய தூதர்களை வைத்திருக்கிறான். யாரு? பிசாசு, சரியா? மனிதர்களை வைத்திருக்கிறான். அதற்குன்னு மனிதர்கள் தான். ஏன்னா என்னைய ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா டைரக்டா ஆவியில இருக்கிற பிசாசோ என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல. என்ன போல இருக்கிற ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ எதிரில் கொண்டு வந்துதான் என்ன செய்யறாப்ல, வஞ்சகத்துக்குள்ளாக தள்ளுறாங்க. அப்ப பிசாசுக்கு யாரு ரொம்ப முக்கியம், யார் ரொம்ப தேவைப்படுறான்னா, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷங்க. யார் தேவைப்படுறா? யார் தேவைப்படுறா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம நிறைய காரியங்களை டிவியில பாக்குறோம். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள உபதேசிகள். அவங்களுக்கு காரியத்தை சொல்லிட்டு அவங்க இன்டென்ஷனலா எதுவுமே செய்யல. முதல்ல அவர்களை பிசாசு வஞ்சிச்சுட்டான், அடுத்து அவர்களை கொண்டு அவங்கெல்லாம் பாவம். நாம எரிச்சல் ஆகிறோம்ல, சில நேரத்தில் டென்ஷன் ஆகிறோம்ல, இது என்னடா இப்படி பண்றீங்க, இந்த ஆட்டம் ஆட. இப்ப துணிகரமா சினிமா பாட்டை எங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ச்சில் ரொம்ப உருகி உருகி கையை உயர்த்தி பாடிட்டு இருக்கான். எந்த பாட்டா பாடுறீங்கன்னு பார்த்தா சினிமா பாட்டை டிஸ்பிளே பண்ணி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? என்ன ஒரு துணிகரம், கோவம் வருது இல்ல? பாவம். ஏன் பாவம்னு சொல்றேன். முதல்ல பேய அவனை ஏமாத்திட்டான். அவன் என்ன செய்யறானா, வேற வழி இல்லாம ஊர அவன் ஏமாத்தல. உண்மையை சொல்லட்ட, அவன் ஏமாத்தல. அவன் நம்பின விஷயத்தை என்ன செய்யறான்? அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் மனுஷனை தேடுறது போல, ஆவியானவர் தன்னால பயன்படுத்தப்படுகிறதற்கு, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தேடுகிறது போல, பிசாசுக்கும் அதே போல ஒரு தேவை ஒண்ணு. பக்கத்துல கைப்பிடிங்க. ஆவியானவரும் மனுஷனை தேடுறாரு, பேயும் மனுஷனை தேடுறான். யாருக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அவங்களுக்காக வல்லமையா ஊழியம் செய்ய போறீங்க. ஆண்டன் லெவி, அவர் நேம் என்ன? ஆண்டன் லெவி. அவரோட பேரு
ஆண்டன் லேவி. நீங்க போய் இன்டர்நெட்ல என்ன செஞ்சு பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அவர் தான் சாத்தான் சபையினுடைய ஃபவுண்டர். சரியா? அவர் தான் பல காரியங்களை பூமிக்குள்ள கொண்டு வந்த ஒரு மனுஷன். சரியா? அவர் தான் சாகும்போது என்ன சொல்றாரு, எல்லாமே எல்லாமே தப்பா இருக்க, எல்லாமே தப்பா இருக்க. அவருக்கு எப்போ புரியுதுன்னா, மரிக்கும் போது. இப்ப கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யாது, நம்ம ஏமாத்தப்படுறது நமக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறவர், உண்மையில நடத்துகிறவர், வெளிச்சத்துல நடத்துகிறவர். அதை விரும்பணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அதை விரும்பணும். அதை விரும்பாத வரைக்கும் ஒன்றும் நடக்கவே. இப்ப அந்த வசனத்தை திருப்பி படிங்க, மத்தேயு 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால். யாரை யார பிசாசு எழுப்புறானா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. சரியா? நல்லா கவனிக்கணும். ரெண்டு பேர், ஒன்னு யாரு, கள்ள கிறிஸ்து, ரெண்டாவது கள்ள தீர்க்கதரிசி. இந்த ரெண்டுக்குமே உருவம் யாருன்னா மனுஷங்க தான். சரியா? ஏதோ ஆவியின் ரூபத்துல வந்து யாரையும் வஞ்சிக்கல. யாரு, உங்களை என்னையும் போல மனிதர்களை வைத்துத்தான் பிசாசு ஜனங்கள் என்ன செய்யறான், வஞ்சிக்கிறான். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, ஊழியக்காரங்கிற போர்வையில தான் ஜனங்களை. அல்லேலூயா. தீர்க்கதரிசினா அவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஊழியக்காரன். போதகன் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு பேரு ஊழியக்காரன். கள்ள போதகன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா டூப்ளிகேட்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப இந்த மனிதர்களை கொண்டுதான் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வஞ்சகத்தின் ஆவிய பிசாசு என்ன செய்யறானா, கட்டவிழ்த்துப்படுகிறான். முதல்ல அந்த நபரை வஞ்சிக்கிறான், ரெண்டாவது அவர்கள் மூலமாய் பல ஜனங்களை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லவா, நம்மளுடைய ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வெளியில என்ன வேணாலும் ஷோ காமிக்கலாம், வெளியில என்ன வேணாலும் பேசலாம், பட் எது ஊழியம் செய்ய போறது தெரியுமா, ஆவி. நம்மளுக்குள்ள சரியான ஆவி இல்லாட்டி, even I speak the very right word, நான் சரியான வார்த்தையை பேசினா கூட என் ஆவி சரியில்லாத பட்சத்துல உள்ள உங்களுக்குள்ள புகர போறது எது தெரியுமா, ஆவி. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எதனுடைய ஏஜென்ட் தெரியுமா, வஞ்சகத்தின் ஆவியை அனுப்புகிற ஏஜென்ட். அல்லேலூயா. இது சும்மா பாட்டு தானே, இது சும்மா வார்த்தை தானே, இவங்க இயேசுவை பத்தி சும்மா சத்தியம், இந்த பாட்டு நல்லா தானே இருக்கு. நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லட்டா, பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு ஆவி ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன ஆவி ஏறுதுன்னா, வஞ்சகத்தின் ஆவி. இந்த வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்யும் தெரியுமா, ஒருவனை சத்தியத்தில் இருந்து பிரிக்கிறது, அவனை இமோஷனல் ஆக்குது. வஞ்சகத்தின் ஆவியோட துடுப்பு சீட்டு என்னன்னு சொல்லவா நானு, உங்களோட இமோஷன்ஸ். எது சொல்லுங்க. நாம என்ன செய்யறோம்னா, அடிக்கடி இது சரி இது தவறு அப்படிங்கிற முடிவை எதை வச்சு எடுப்போம் தெரியுமா, நம்மளோட இமோஷன்ஸை வச்சு. ஆராதனையில கண்ணீர் வந்துருச்சுன்னா ஆவியானவர் வந்துட்டார் நம்ம நம்புற வரைக்கும் எதுவுமே திருந்த போறதே. கண்ணீர் வந்து ஆவியானவர் வந்துட்டாரா சொல்லுங்க. சத்தமா பாட்டு பாடிட்டு ஆவியானவர் வந்துட்டாரா? இப்பெல்லாம் சபையில ஆவியானவர் ஆஃப் பண்றது ரொம்ப ஈஸி. கீபோர்டு ஆஃப் பண்ணிட்டு அவர் ஆஃப் ஆயிடுவார். எப்படி சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு பரவசம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கீபோர்டு ஆஃப் பண்ணிட்டா யார் ஆஃப் பண்ணிடலாம் சொல்லுங்க? பேஸ் கிட்டார் ஆஃப் பண்ணிட்டா யார் ஆஃப் பண்ணிடலாம்? அப்ப நீங்களும் நான் எதை பேஸா வச்சு நம்ம மூவ் ஆகிறோம் தெரியுமா? நம்ம இமோஷன்ஸ். அப்படி ஒரு பரவசம் இருக்கா, ஒரு கூஸ் பம்ப் இருக்கா, புல் அரிக்குதா? இல்ல. அப்போ இவங்க எல்லாம் எதை அடிப்படையா அடித்தளமா வச்சு இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதகர்களும் எதை ஆதாரமாய் வைத்து உங்களுக்குள்ள வஞ்சகத்தின் ஆவி அனுப்புறாங்க தெரியுமா? உங்களுடைய இமோஷன்ஸ்.
ஒரு பரவசம், அதை இதையும் செய்யறது, எதையாவது அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு ஒரு பிம்பத்துக்குள்ள அவங்களுடைய பிரச்சனையே இமோஷன்ல கை வைக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, நம்ம ஆண்டவர் இமோஷன்ஸ்ல கை வைக்கவே மாட்டார். நம்ம ஆண்டவர் எதுல கை வைப்பார் தெரியுமா? ஆத்துமாவுல கை வைப்பார். எதுல கை வைப்பாரு? ஆத்துமாவுல கை வைப்பார், ஆவியில கைய வைப்பார். இமோஷன்ஸ்ல கை வைக்கவே, ஆத்துமாவுடைய வெளிப்பாடாதான் இமோஷன்ஸ் இருக்கணுமே தவிர ஆத்துமாவுல எந்த சீரமைப்பும் இருக்காது. ஆனா இமோஷன் மட்டும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல கைப்பிடிங்க. ஆண்டவர் உங்களை தொடும் பொழுது கண்ணீர் வர்றதுக்கும் செத்து போன தாத்தாவை நினைச்சு அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதை நினைச்சு சொல்லுங்க? பாதி பேர் ஆராதனைக்குள்ள வந்து கையை உயர்த்தி யார நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்கன்னா சொல்லுங்க, செத்து போன அம்மாவை நினைச்சு, செத்து போன அப்பாவை நினைச்சு, செத்து போன தாத்தாவை நினைச்சு, அப்புறம் லாஸ் ஆனதை நினைச்சு, தோல்வியானதை நினைச்சு, யாருமே ஆத்துமாவை முன்னாடி வச்சு ஆராதிக்கிறதே. நம்மால் அதுக்கு ஏத்தாப்புல மேல இருந்து அடிச்சு அள்ளி விடுவாங்க. கீழே விழுந்துட்டியா, உன்னை குத்திட்டாங்களா, உன்னை வந்து ஏமாத்திட்டாங்களா, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, அவன் உன்னை ஓன்னு உடஞ்சு அழுதுகிட்டு இருப்பான். நான் இழந்த இழப்புக்களை மனசுல வச்சு அழுகிறது இல்ல ஆராதனை. ஆத்துமா கர்த்தரோட இல்லையே, அதுல வரணும் அழுக. ரெண்டு கண்ணீர் இருக்குமா. ஒண்ணு, கர்த்தர் என் ஆத்மாவை சரி செய்யும் பொழுது கண்ணீர் வரும். ரெண்டாவது, என் ஆத்மாவை அவர் களிப்பாக்கும் போது கண்ணீர் வரும். எப்படி? முதல்ல ஆத்மாவை சரி செய்யும் பொழுது என்ன வரும்? கண்ணீர் தாராளமா வரும். சரி செய்யும் பொழுது அழுக வரும். சரியா? ரெண்டாவது, அந்த ஆத்மா களி கூறும் பொழுது என்ன வரும்? அதுக்கு பேர் என்ன? ஆனந்த. அல்லேலூயா. ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாலிபர்கள் முதியவர்கள் எல்லாம் சத்தம் போட்டாங்களாம். என்னடா சத்தம்னு பார்த்தா அழுகிற சத்தமா. என்ன சத்தம்? ஏன் அழுகிறீங்க? ஐயோ, இந்த மகத்துவம் உள்ள ஆலயம் மறுபடியும் எழுப்பப்படுகிறதே. That is what real worship is. When God builds you up, He will give you the joy and peace. தெய்வம் உனக்குள்ள அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் கொடுக்கும்போது தானா கண்ணுல இருந்து என்ன ஊத்தும்? அதை விட்டு பிசினஸ் லாஸ் ஆனதை நினைச்சு அழுகிறது. அப்புறம் என்ன? விட்டுட்டு போன வாலிப பயலா இருந்தா என்னை விட்டு போயிட்டானே, போகாம என்ன செய்வாவா? என்னை ரொம்ப நம்பினேனே, விட்டு போயிட்டானே, அதை நினைச்சு இவர் எங்க அழுதுகிட்டு இருப்பாரு? அது இல்லை இங்க அழுகிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஆதாரமே எது தெரியுமா? உங்க இமோஷன்ஸ் தான். நீங்க கீழே அழுதுட்டு இருப்பீங்க. நான் சில விஷயங்களை ஓப்பனா சொல்றேனே, நீங்க அழுதுட்டு இருப்பீங்க, நாங்க 1.5 கண்ணில் பார்த்துருவோம். அதை எதுல சொல்லுங்க? மேல இருந்து 1.5 கண்ணில் பார்த்துட்டு சொல்லுவோம், கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார் மகளேனோட நீங்க உருண்டு உருண்டு அழுவீங்க. We know how to manipulate the minds of people. உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு பேய்க்கு தெரியும் நல்லா. 1.5 கண்ணில் பார்த்து நீங்க அழுகிறத பார்த்து, சகோதரி கண்ணீர் வடிக்கிற உன்னை கர்த்தர் தேர்த்துவார். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். புரியுதா? நான் சொல்றது ரொம்ப இன்டென்ஸான விஷயம். ஏன்னா பைபிள் சொல்லுது, வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். தயவு செஞ்சு உங்க இமோஷன்ஸுக்கு ஆராதனை நேரத்தில் வெளியில இடமே கொடுக்கவே கூடாது கூடாது. யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் கர்த்தர் அப்ரோச் பண்ண விதத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தான் இருக்கிற நிலைய வச்சு கர்த்தர் அப்ரோச் பண்ணவே இல்லை. கர்த்தர் யார் என்கின்ற அறிவுல அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்கிட்ட காசு இல்லை அதுக்காக அழுதுட்டு இருக்க கூடாதீங்க. எனக்கு அது இல்லை அதுக்காக அழுதுட்டு இருக்கேன், என் குடும்பம் அப்படியே அதுக்காக அழுதுட்டு இருக்கல. தேவன் யார் என்று நினைத்து கர்த்தரை நினைக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தேவன் யார் என்கின்ற அறிவில இங்க ஆராதிக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற துடுப்பு சீட்டே. இமோஷனல் ஆயிட்டீங்கன்னா உங்களை கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா அல்லேலூயா.
தெய்வம் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை திருப்பி படிப்போம். எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும். சார், அவன் டுபாக்கூர் நினைச்சா பவர்ஃபுல்லா இருக்கானே, பக்கத்துல டுபாக்கூர் நினைச்சா சொல்லுங்க, டுபாக்கூர் நினைச்சா சும்மா பேசிட்டு மட்டும் போவான்னு நினைச்சா சும்மா பேசிட்டு மட்டும் போற ஆள் இல்லையா சார். என்ன செய்யறான்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாய் அற்புதங்களையும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த கடைசி நாள்ல பல தேவ ஊழியர்கள், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் மகிமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள், ஏன் கர்த்தரால ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கிற பிள்ளைங்க கூட வழி தப்பி போறது எதனால தெரியுமா? பிசாசு வசனம் பேசும்போது கூட நம்ம ஆளு கண்டுபிடிச்சிடறான். என்னன்னு, ஏய் தப்பா பேசுறான், ஏன் இருந்தாலும் டாக்டரின் சரியில்லையா, தியாலஜி சரியில்லையான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். ஆனா அதே ஆளு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செஞ்சவன விழுந்துடுறான். சொல்லுங்க, வசனம் பேசும்போது கண்டுபிடிக்கிற ஆளுங்க அற்புத அடையாளம் செய்யும் போது விழுந்துடுறாங்க. அப்படின்னா பிசாசுக்கு தெரியுதுன்னு அர்த்தம், தந்திரம் தெரியுது. என்ன, இந்த ஆளுங்க வசனத்தின் மேல விசுவாசத்தை வைக்காம அற்புத அடையாளத்தின் மேல நம்பிக்கைய. என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை வசனத்தின் மேல தன்னுடைய இருதயத்தை வைக்காம, எப்படி வசனத்தின் மேல இருதயத்தை வைக்கிறது அப்படின்னா, ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை பாத்தீங்கன்னா வசனத்தின் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. எப்படி அவங்க சொல்றாங்க, ராஜா நீங்க வச்சிருக்கிற சிலையை கும்பிடுவோம், சிலையை கும்பிட மாட்டோம், ஒருவேளை எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்துவாரு, காப்பாத்தாம போனாலும். That is what the word of God. Keeping your complete faith on the rock. கற்பாறையின் மீது விசுவாசம் வைக்கிறது அதுதான். என்ன, ராஜாவே எங்க ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் தான், செய்யாம போனாலும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு துடுப்பு சீட்டு தெரியுமா? இதுதான். வார்த்தை பேச மாட்டான், கர்த்தருக்கு நீதியை பேச மாட்டான், பரிசுத்தத்தை பேச மாட்டான், கர்த்தரோட ஐக்கியப்படுகிறத பேச மாட்டான். எதை செஞ்சுக்கிட்டே இருப்பான்னா அற்புதத்தையும். நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன், நீங்க நினைக்கலாம் உண்மையாவே அவங்களாம் அற்புத அடையாளம் செய்யறாங்களோ. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அதிர்ச்சி விட்டு செய்தி சொல்லிட்டா உண்மையாவே செய்யறாங்க. என்ன, ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. யாரு? பேய். அல்லேலூயா. தயவு செஞ்சு அற்புத அடையாளங்களை வைத்து ஆளை பார்க்க கூடாது, வார்த்தையை வச்சு தான் அற்புத அடையாளங்களை டிசைன் பண்ணணும். ஏன் இதை நான் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை படிப்போமா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. சார் என்ன சார் இது டிஃபரன்ஸ்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கள்ள தீர்க்கதரிசியும் அற்புத அடையாளங்களை வச்சுதான் நிரூபிக்கிறானா, இங்க கர்த்தருடைய வசனத்தையும் எதனாலதான் வச்சு நிரூபிக்கிறாங்களா? அடையாளங்களினாலே வசனத்தை உறுதி. இப்ப சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ரிஸ்க் சொல்லுங்க. இவன் வசனம் பேசுறானா வசனம் பேசலையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதனால தான் சொல்றேன், ஆவியானவரோட அப்படி கடுகளை அப்படி டீவியேட் ஆயிட்டோம்னா நம்மளை தூக்கி சாப்பிட்றது அவனுக்கு ஈஸி. ஏன்னு சொன்னா அவனுக்கு டூப்ளிகேட் பண்றதா ரொம்ப பிடிக்கும். அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறதுக்கு நோக்கமே என்ன தெரியுமா? தெய்வம் அதே வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன? என் வசனத்தை உறுதிப்படுத்துகிறது அடையாளங்களினால அற்புதங்களினால் நான் செய்வேன். இந்த வசனத்தை ஆதாரமா வச்செடுத்தா டூப்ளிகேட் என்ன செய்யுதுன்னா அதுவும் அற்புதமும். இப்ப சொல்லுங்க, ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். யாருதாயா உண்மை? இவரு அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு, அவரும். எங்க வித்தியாசம் சொல்றேன் சார். வசனம் என்ன சொல்லுது?
பிரசங்கம் பண்ணினார்கள், கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உண்மையான தீர்க்கதரிசிக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்றேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். வசனத்தை உறுதிப்படுத்துகிறதற்கு தான் அடையாளமா இருக்கணுமே தவிர அற்புத அடையாளங்களை வச்சு இதுதான் வசனமா இருக்கும்னு நினைக்க கூடாது. எப்படி எப்படி கர்த்தருடைய வசனத்தை வைத்துதான் இந்த அடையாளத்தை நான் டிசைன் பண்ணணுமே தவிர அடையாளத்தை வச்சு கர்த்தருடைய வசனத்தை ஒரு நாள் டிசைன் பண்ணவே. கர்த்தருடைய வசனம் என்கின்ற போர்வையில் இருக்கிற பேயின் வார்த்தையை சொல்றேன். நல்ல ஊழியக்காரனுக்கும் திருட்டு ஊழியக்காரனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள் சார். ரட்சிப்புக்கு ஏதுவான வசனத்தை பேசுவான், அந்த வசனம் உறுதிப்படுகிறது, கர்த்தர் அடையாளங்களை காண்பிப்பார். இதுதான் நல்ல ஊழியக்காரன். டூப்ளிகேட்டுக்கு என்ன தெரியுமா? வந்த உடனே ஃபர்ஸ்ட் எதை காமிப்பான்னா அடையாளத்தை காமிச்சுட்டு பின்னாடி ஒரு கதை விடுவான் பாருங்க, இழுத்து விட்டு அந்த கதையை நம்பித்தான் ஆகணும் நம்ம. ஏன்? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் வசனத்தை ஆதாரமாய் வைத்து, கர்த்தருடைய ரட்சிப்பை ஆதாரமாய் வைத்து, கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஆதாரமாய் வைத்து, கர்த்தர் பேரில் இருக்கிற அன்பை ஆதாரமாய் வைத்து, பாவத்தை ஆதாரமாய் வைத்து, நீதியை ஆதாயமாய் வைத்து, நியாய தீர்ப்பை ஆதாரமாய் வைத்து பிரசங்கித்த பின்பு ஒரு அடையாளம் ஒன்று நடக்கும். அது தேவன் செய்கிறது. ஆனா டூப்ளிகேட் வந்த உடனே என்ன தெரியுமா செய்யும்? கிரிகாலன் மேஜிக் ஷோ வந்த உடனே என்ன செய்யும் சொல்லுங்க? வந்த உடனே ஐயா ஃபர்ஸ்ட் செய்யறது வார்த்தை பேச மாட்டார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். சரி, சகோதரிக்கு அதுவா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனசை ரெடி பண்றான்னு அர்த்தம். எப்படி? நாங்க ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தோம். சரியா, அன்னைக்கு நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன். ஆனா வேற வழியே இல்லை. இப்பெல்லாம் நீ வர்ற டைம்ல பேசாட்டி சரி வராது. ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் ஊழியத்துக்கு. என் கூட ஊழியம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். சரியா, வயசு கம்மி தான் அவருக்கு, என்னை விட வயசு கம்மினா. அது வயசு கம்மிங்கிறதே எனக்கு மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அவர் ஆட்டிடியூடும் அவர் வர்றதும் ஏதோ ஒரு 60-70 வயசுல இருந்த மாதிரி, என்னை விட வயசு கம்மி. சரியா, வந்துட்டு வேலை ஸ்டேஜ்ல ஏறின உடனே, எப்பையும் கவனிக்கிற ஒரு 2-3 நாள் கூட்டம் போகுது, கூட்டம் முழுவதும் நான் கவனிக்கிற வேலை ஸ்டேஜ்ல ஏறின உடனே, இன்றைக்கு நான் வரும் பொழுதே ஒரு வல்லமையை கையில் பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன். எதை பிடிச்சிட்டு வந்திருக்காரா? நான் வரும் பொழுதே ஒரு ஒளியை என் தலையில கேரி பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். யாரு சொல்லுங்க? உங்களுக்கும் அவர் தானே பவர்ஃபுல் சாமியாரா தெரிவாரு. கரெக்டா? இவன் சாமி சும்மா சின்ன டுபாக்குருங்க, ஆட்டுக்கு வரேன் பேசினே இருக்கேன். அவரை பாரு எவ்வளவு பவர்ஃபுல்லான சாமியாரா இருக்காரு. வரும்போதே வெளிச்சத்தை ஒளியை என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு? எடுத்துட்டு வந்திருக்காரு. பட்டயத்தை, நான் பட்டயத்தோட மேல நிக்கிறேன். யாரு? நம்ம உடனே சொல்லிட்டு சொல்றாரு, யார் யாரெல்லாம் அதை விரும்புறீங்களோ அந்த ஒளி என்னிடத்திலிருந்து கடந்து போகும். என்ன போகுமா சொல்லுங்க? சொன்ன உடனே அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த அம்பிட்டு பயிலும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல கேட்ச் பிடிக்கிற மாதிரி நிக்கிறேன். அப்படி ஏன்? என்ன வரப்போகுது? பவரு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம நீங்க சிரிக்கிறீங்க, நீங்களாம் நம்புற ஆளுதான். தானே? என்னத்த சிஸ்டரு, என்னத்த பிரதரு வந்து அவங்கள பரிசுத்தமாருன்னு அந்த அம்மாவும் கத்தினே இருக்கு. ஒரு பவரே இல்ல பிரதர். யார்கிட்ட? உங்க மைண்ட ஃபர்ஸ்டே ரெடி பண்ணுவான் அந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த கள்ள கிறிஸ்து, இந்த கள்ள போதகன் முதல்ல ரெடி பண்ணுவான். எப்படி ரெடி பண்ணுவான்னா, எக்ஸ்பெக்ட் யுவர் மிரக்கிள். நானே உஷாராயிரணும். என்னது? எக்ஸ்பெக்ட் யுவர் ஹீலிங்ஸ், எக்ஸ்பெக்ட் யுவர் மிரக்கிள்னாலே உஷாராயிரணும். ஏன் சொல்றேன்னா, இவர்கள் நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு எதுன்னா, முதல்ல ரட்சிப்பை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தெய்வமே அடையாளத்தை காமிப்பார். அங்க ஹீலிங்ஸ் நடக்கும், அங்க அற்புதங்கள் நடக்கும், அங்க அடையாளங்கள் நடக்கும், பரிசுத்தவின ஆளுகை நம்மளால உணர முடியும். டூப்ளிகேட் வந்த உடனே வார்த்தையை பேசாம என்னத்தை பேசும்னா சொல்லுங்க? என் கையில ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது?
இதுவரைக்கும் இப்படி பேசுனது இல்லை, வேற வழியே இல்லை. இனி வர்ற டைம் தயவு செஞ்சு வஞ்சிக்கப்படாதிருங்கள். பக்கத்துல பார்த்து வஞ்சிக்கப்படாதிருங்கள். இது எதனுடைய ஆவின்னு நான் உங்களுக்கு கண்டினியூவா சொல்றேன். இது எதனுடைய ஆவினா வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும். அல்லேலூயா. இது ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய ஆதாரம் வார்த்தை இல்லை, அற்புத அடையாளம். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வஞ்சகமான ஆவியில நான் விழாம இருக்கணும் தம்பு. நான் விழவே கூடாது பிரதர். எப்படி நான் செய்யறது? அற்புதத்தை பார்க்கும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கும்போது நம்பாம இருக்க முடியுமா? என்னம்மா இது அவங்களை குறை சொல்லவே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அற்புத அடையாளம் நடக்கும் போது நம்மளால அதை டினை பண்ண முடியுமா? we cannot deny it. ஒருத்தன் வந்து அற்புதம் செய்யறான், ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறான்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது நடக்குதே. ஒருத்தன் மேல கைய வச்சோன்னா தீர்க்க தரிசனம் தண்ணி மாதிரி கடகடகடன் வருதே, அதை பொய்ன்னு சொல்ல முடியலையே. அது உண்மைதானே, நடக்கதானே செய்யுது. ஆனா வஞ்சகம் எங்க இருக்குன்னா வார்த்தையில. எங்க இருக்கு? வார்த்தையில, வசனத்துல. இப்ப இந்த வஞ்சகத்துல ஏன் தெய்வம் விழ பண்றாரு? வாசிங்க அடுத்த வசனத்தை. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஏன்? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால். அப்படி love for the word. எதுக்கு? love for the word. சத்தியத்தை அங்கீகரிக்கிறது அப்படின்னா receiving the word of God அப்படின்னா கேட்கறது இல்லை, accepting அர்த்தம். எப்படி? சத்தியத்துல சத்தியத்தினுடைய அன்பை நான் அங்கீகரிக்காம போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஈஸியா விளங்குற மாதிரி பிளைனா சொல்றேன். ஒரு வசனத்தை நாம படிக்கும் பொழுது இந்த வசனம் கண்டிப்பா நம்மளுக்குள்ள அந்த பாவம் இருந்துச்சுன்னா அது நம்மளை அஃபெண்ட் பண்ணத்தான் செய்யும். என்ன செய்யும் சொல்லுங்க? அஃபெண்ட் பண்ணத்தான் செய்யும். பாவம்னு சொல்றதை காட்டிலும் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை வசனம் எனக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா ஒரு நெருடல் எனக்குள்ள இருக்கதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், சில சத்தியங்கள் சிலருக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். என்ன? ஞான ஸ்நானத்தை குறித்து பைபிள் படிச்சவொன்னா அதை திருப்பிடுவேன். ஏன்? இதெல்லாம் ஒரு விஷயமா? சத்தியத்தை இது என்ன? இதுக்கு பேர் என்னன்னா சத்தியத்தை அங்கீகரிக்காத ஒரு இருதயம் அர்த்தம். இந்த சத்தியத்துல இருந்து அப்படி விலகும் போது அதுக்கு பதிலா என்ன ஆவி உள்ள ஏறுதான்? வஞ்சகம். மனுஷன் ஒரு ஆம்பளை பையன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுச்சுன்னா அதெல்லாம் இல்லை, இது லேட்டஸ்ட் ட்ரெண்டு மாறி போவோன்னு போறேன்னா உனக்குள்ள என்ன ஆவிய கர்த்தர் அனுப்புவாரா? ஒரு பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை ஒரு மகளுக்கு இப்படித்தாமா நீ வாழணும், இதுதான் உனக்கு கோடுன்னு பைபிள் சொல்லுச்சுன்னா அதெல்லாம் இல்லை, இப்ப ட்ரெண்ட்லாம் மாறி போச்சு சார், நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில இருப்போம் நினைச்சன்னா அடுத்த நிமிஷம் உனக்குள்ள என்ன ஆவிய கர்த்தர் அனுப்புகிறார் என்றால் வஞ்சகத்தின் ஆவி. யார் அனுப்புறா? பிசாசு புகழல, அப்படிலாம் சொல்லல, கர்த்தர் அனுப்புகிறார். நம்ம நினைக்கிறோம். நான் சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதுக்கு அற்புத அடையாளம், இந்த சைடு டூப்ளிகேட்டுக்கு அற்புத அடையாளம். இதை ரொம்ப சென்சிட்டிவா இருந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்சிட்டிவிட்டிக்கு நாம வார்த்தையில சென்சிட்டிவா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ற இருதயம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சத்தியத்தை அக்செப்ட் பண்ற இருதயம். இக்னோர் பண்றதோ ஸ்கிப் பண்றதோ இல்ல, அக்செப்ட் பண்ற. இது ஒன்றும் இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். பல வருஷங்களா சில காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருப்போம், சரியா? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்க மனசாட்சிக்கே விட்டுறேன்.
பல காரியங்கள் நம்ம உண்மைன்னு நம்பிட்டு கூட இருந்திருப்போம். அதுல ஒரு பெரிய மேட்ரு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூட நாம் என்ன செஞ்சிட்டு இருப்போம், அதை கை கொண்டுட்டு இருப்போம். ஆனா சத்தியம் இடிச்ச உடனே அதை அங்கீகரிக்கணும் முதல்ல. ஆமா ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க, சரி கொஞ்சம் மாத்துவோமே. நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற பெரிய மேட்டர் என்னன்னு சொல்றேன், ஒரு கான்ஃபிளிக்ட் என்னன்னு சொல்றேன். ஆண்டவரிடத்து, ஐயா உன் மனைவியிடத்துல அன்பு கூறுன்னு யார் சொல்லியிருக்கா? கணவனுக்கு தெய்வம். இவன் என்ன செய்வான்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் தருவான். என்ன டெஃபினிஷன் தருவான்னா, இப்படி இருந்தா நான் அன்பு செஞ்சிருப்பேன்ல. எப்படி சொல்லுங்க? இப்படி இருந்தா நான் அன்பு செஞ்சிருப்பேன்ல, அப்படி செஞ்சிருந்தா நான் அன்பு செஞ்சிருப்பேன்ல, அவ அதை பண்ணிருந்தா நான் அன்பு செஞ்சிருப்பேன். இது நமக்கு நாமே சொல்ற ஒரு சாக்கு. பைபிள் அன்பு செய்கிறதுக்கு டெஃபினிஷன்லாம் கொடுக்க சொல்லல. அன்பு செய். இந்த சத்தியம் முதல்ல நமக்கு என்ன செய்யணும்? மனைவிக்கு என்ன வராதே பாருங்க. ஆம்பளைங்க எல்லாரும் கரெக்டா சொன்னாங்க, அன்பு செய்யின்னு சொன்னாங்க. சொல்ல வருதா? வாய் வராது. இல்ல, நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை நிக்கிறாங்க. அப்ப இந்த ஃப்ரண்ட்ல எடுத்து இந்த ஓத்து எடுப்பாங்கல்ல, அதை அவர் சொல்றாரு என்னன்னா, எல்லாவற்றிலும் என் கணவனுக்கு நான் என்ன செய்வேன், கீழ்ப்படிந்திருப்பேன்னு சொல்றேன். அந்த புள்ள வாயை மூடிட்டு பல்ல கடிச்சு நிக்கா. பொய்யே சொல்லல, இன்டர்நெட்ல இருக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன செய்யறா, ஹிஹி ஹிஹி ஹிஹின்னு பல்ல காமிச்சுனே இருக்கிறா. அந்த வேர்டை சொல்லுமான சொல்லவே மாட்டான். நீங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போறது கர்த்தருக்கு அவ்வளவு பிரியம். எல்லா ஆவியும் உலகத்துல திரிகிற மொத்த ஆவியும் உங்களுக்குள்ளதான். ஏன்? you are not humble. you are not humble towards the word of God. வசனம் இப்படி சொல்லுது, என்னை மாத்தணும்னு உங்களுக்கு தோணல. வார்த்தை இப்படி சொல்லுது, என்னை மாத்தணும்னு உங்களுக்கு தோணல. தோணாத ஆளுகளுக்குள்ளலாம் என்ன ஆவி வருமா சொல்லுங்க? ஆண்களுக்கும் சொல்றேன், நான் இப்படி இருந்தா தான் நேசிச்சிருப்பேன்ல. அப்படி இல்ல, எப்படி இருந்தாலும் என்னதான் செய்யணும்? எப்படி இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் மாறுற அந்த சத்தியத்தை, இந்த ஒரு பார்ட்டை மட்டும் என்னால அங்கீகரிக்க முடியாது பிரதர்னா, உள்ள என்ன உங்களுக்கு கிஃப்டா வரும்னா வஞ்சகம். ஏன் அந்த வஞ்சகம் யார சார் போட்டு தள்ளுது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஆவி. நிக்கவே முடியாது சார். இப்ப முதல்ல வசனம் சொல்ற மாதிரி ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடந்தது. அல்லேலூயா. இருதயத்துல கையை வைங்க, கையை வச்சு சொல்லுங்க, எசப்பா நான் பல வருஷம், சொல்லுங்க, பல வருஷம் இதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பல வருஷமா அதை உண்மைன்னு நம்பி இருக்கிறேன், பல வருஷம் இது எனக்கு பிடிச்சதா கூட இருக்கும். ஆனா உங்க வசனம் இப்படி சொல்லிருச்சுன்னா என்னைய மாத்துறதுக்கு நான் என்னைய ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொல்றேன், நான் லேர்ன் பண்றது ஈஸி, அன்லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்டா? கத்துக்கிறது ஈஸி, கத்துக்கிட்டு பல வருஷமா நான் செஞ்சிட்டு இருந்த விஷயத்தை விடுறதுங்கிறது ரொம்ப. உங்களுடைய சாப்பாடா இருக்கலாம், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், உங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கலாம், நான் இப்படித்தான் ஆஹா, அது எல்லாம் நம்ம பல வருஷமா நாம அதுல ட்ரெயின் ஆயிருப்போம். பல வருஷம் அதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், கை கொண்டுட்டு இருப்போம். அதை தெய்வம் மக்களை இது வேண்டான்னு இடுக்கும் போது மனசுக்குள்ள ஒரு அஃபென்சிவான ஒரு ஹார்ட் என்ன செய்யும், எழும்பத்தான் செய்யும். ஆனா பைபிள் சொல்லுது, நீ அதை செஞ்சனா இந்த வஞ்சகத்தின் ஆவியில இருந்து ஆவியான நம்மளை காப்பார். அல்லேலூயா. ஏன் பைபிள் என்ன சொல்லுது? தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவன் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேத அப்படின்னா நம்மளுடைய பாஷையில முட்டாள்னு அர்த்தம். வேதத்தினுடைய விளக்கணம் தெரியுமா? பேதை என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அர்த்தம். எப்படி?
பேதை அப்படின்னு பைபிள் போட்டிருக்கிறதுனால அது லிட்ரல் மீனிங் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. பேதை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அர்த்தம், சத்தியத்திற்கு தாழ்மைப்படுத்துகிறவன் அர்த்தம். அதனால தான் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு, வஞ்சகத்தின் ஆவி வந்தா கூட நான் பேதையா இருந்தேன்னா கர்த்தரே அந்த வஞ்சகத்தின் ஆவியில இருந்து என்னை காப்பாத்துறாரு. தப்பு மகன். டிசர்ன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசேஷித்த விதமா கேளுங்க. முதல்ல நம்மள டிசர்ன் பண்றதுக்கு கேட்கணும். அடுத்து யார? ஆப்போசிட்ல இருக்கிற ஆளை டிசர்ன் பண்றதுக்கு. சில இடத்துல நாங்க போய் உட்காரும் போது பிரசங்கம் உண்மையாவே அருமையா இருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு இருதயத்துக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே. சொல்லுங்க, நான் யோசிப்பேன், என்னையா அது பிரசங்கம் கரெக்டா தானே பண்றாரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நம்ம மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு கிருகிருன்னு ஏதோ ஒண்ணு. அதுதான் பேதைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். இல்ல மக்களை, உள்ள ஏதோ தப்பா இருக்கு, அந்த உணர்வு இருக்கு பாத்து, ஏதோன்னு ஒரு ஒரு பாயிண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார்ல, அதுதான் அந்த கிஃப்ட். டக்குனு இல்ல, மனசு சரியில்லை, அவர் சரியா தான் பேசுறாரு, சரியா தான் பண்றாரு, ஆனாலும் ஏதோ மனசுக்குள்ள ஒண்ணு. சொல்லுங்க, அது என் மனைவிக்கு கொஞ்சம் உண்டு. யாருக்கு? சொல்லுங்க. நான் கூட சில டைம்ல யாரையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, ஊழியக்காரங்களை என்னதான் இருந்தாலும் அவங்க ஊழியக்கார ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். பாப்பா வந்து கரெக்டாக சொல்லுவா. என்ன சொல்லுவானா? ஏதோ சரியில்லை, ஏதோ என்னது ஏதோ சரியில்லை. நான் உடனே அவளுக்கு திட்டுவேன், சார் ஏய் ஊழியக்காரங்க அப்படி சொல்ற, நீ அப்படி பேசுற. கடைசியில பார்த்தா அவ என்ன சொன்னாலும் அதே மாதிரி. இட்ஸ் a gift. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப சார் இந்த gift வரும் அப்படின்னா, சத்தியத்தை அங்கீகரிக்கும் போது, முழு மனசோட ஏத்துக்கும் போது. எந்த லெவலுக்கு சார் ஏத்துக்கலாம்? வாசிங்க 2வது வசனத்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. அநியாயக்காரர் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? அடுத்து வஞ்சிக்கப்படாதிருங்க. என்ன வார்த்தையை சொல்றாரு? வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய காரியத்தை சொல்லிட்டு எப்படி நாம வஞ்சிக்கப்படாம இருக்கணும்னு வராரு. வாங்க 12வது வசனம் 13வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன? இந்த உலகத்துல நான் அனுபவிக்க கூடாதுங்கிறது ஒரு விஷயம் கூட. நான் எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்டும் சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. சரி ஐயா பவுலே, இந்த தகுதியாய் இராதுங்கிற வார்த்தை எப்படி உங்களுக்கு புரியுது? இது தகுதி, இது தகுதி இல்லைங்கிற அந்த பிரிவினை, அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? இது தகுதியானது, இது தகுதி இல்லாததுன்னு எப்படி தெரியுது? Through the word of God, through the spirit of God. தேவனுடைய ஆவியானவர் சில நெருடல்களை உள்ள கொடுத்துட்டாருன்னா நெக்ஸ்ட் மினிட் என்ன செஞ்சிடணும்? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? ஆவியானவர் யாரை உணர்த்துவார்? யாரை உணர்த்துவார் நான் சொல்லவா? ஒருத்தன் வசனம் படிக்கும் போது அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் பாத்தீங்களா, அவனை உணர்த்துவார். ஒரு வசனத்தை படிக்கிறோம் சரியா, ஆண்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வசனம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சரியா. என்ன சவரன் கத்தியை பார்த்து போடுப்பா, சைட்ல எல்லாம் சிரைக்காதப்பா, அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் பெண்களுடைய வஸ்திரத்தை யார் தரிக்கக்கூடாது? ஆண்கள் தரிக்கக்கூடாது. அதுவும் அது அப்படியே ஆப்போசிட்டும் இந்த காரியத்தை எல்லாம் சொல்றாரு. இதை நான் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. நான் அதை செய்யும் போது ஆவியானவர் உள்ள இருந்து என்னை ஒரு உணர்த்தும், ஆனா அதை நான் அங்கீகரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட், இந்த வசனம் கரெக்டா சொல்லுது. அந்த அந்த சூழ்நிலை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, இது தகுதி இல்லை, இது தகுதி இல்லை, இது தகுதி இல்லை. எப்படி சார் உனக்கு தகுதி இல்லைன்னு டெஃபினிஷன் வருது? ஏன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா அது தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அந்த ஆவியானவர் எதன் அடிப்படையில் சார் சொல்றாரு? வார்த்தையின் அடிப்படையில்.
வார்த்தை இல்லாம ஆவியானவர் எதையுமே சொல்லவே மாட்டாரு. வார்த்தை இல்லாம ஆவியானவர் எதையுமே நம்மளுக்கு உணர்த்துற ஆண்டவரே. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாருப்பா. அவர் என்ன செய்யறாருன்னா, நான் சொன்னவைகளை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யார் சொன்னவைகளை? யார் சொன்னவைகளை? அவர் சொந்த கதையை சோக கதையெல்லாம் அடிச்சு விட மாட்டார் தம்பி. இயேசுவாகிய நான் எதை சொல்லி வைத்துட்டு போறேனோ அந்த காரியத்தை அவர் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சொன்னதை அங்கீகரிச்சாதான் ஆவியானவர் நினைப்பூட்டுவார். இயேசு சொன்னதை நாங்க அங்கீகரிக்கவே இல்லை, இந்த சத்தியம் எனக்கு வேண்டாம், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், ராபோஜனம் உட்கார மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இந்த சத்தியத்தை நான் அங்கீகரிக்காட்டி பரிசுத்தாவியான நினைப்பூட்டவே உணர்த்தவே, அப்ப நான் தகுதி, இது தகுதி, இது தகுதி இல்லை. சிலவன் கேட்பான், குடிக்கிறது தப்பா, தியேட்டருக்கு போறது தப்பா, படத்துக்கு போறது தப்பா? ஏன்னா அவனுக்கு எது தகுதி எது தகுதி இல்லைன்னு அவனுக்கு தெரியவே. அது தெரியறதுக்கு என்ன செய்யணும்? இந்த வசனம் உள்ள இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இது தகுதி, இது தகுதி இல்லை. அல்லேலூயா. ஐயா பவுல் தன்னுடைய ஊழியனுக்கு சொல்லும் போது சொல்றாரு, அப்பா தீமோத்தேயுவே, உனக்கு அப்பப்ப ஸ்டொமக் அப்செட் ஆகுது. என்ன செய்யுது சொல்லுங்க. எனக்கு பல வருஷம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. தெய்வம் ஏதோ இப்பதான் எனக்கு மாத்தி இருக்கிறார், மாத்தி இப்பதான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன். நான் பல வருஷமா எனக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் உண்டு. எது சாப்பிட்டாலும் நெக்ஸ்ட் மினிட் டயரி ஆயிடும். அப்படி ஒரு ப்ராப்ளம். இப்ப இவருக்கு தீமோத்தேயு ஒரு ஃபயரி பிரீச்சர், வெறி கொண்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஆளு, ஊர் ஊரா போற ஆளு, பல கிளைமேட்ல இருக்கிற ஆளு, பல தண்ணி பல சாப்பாடு சாப்பிட்ற ஆளு. இந்த ஆளுக்கு இப்ப வயிற்று பிரச்சனையும் இருக்கு. இப்ப பவுல் என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, அப்பப்ப என்ன எடுத்துக்க, திராட்சை ரசம் எடுத்துக்கோ. ஆனா அதே வசனம் தான் சொல்லு, அதே பவுல் தான் சொல்றாரு, நீங்க மதுபான வெறி கொள்ளாமல் என்ன பண்ணாதீங்க, தேவனுடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருங்கிறார். சார் இது எப்படி சார் இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு புரியுது, இது தகுதி இது தகுதி இல்லைன்னு? த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் எதை அடிப்படையா வச்சு ஆக்ட் ஆகுறாரு? வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. லிண்டஸ் கோடின்னு ஒரு மருந்து இருக்கு, தெரியுமா? தெரியுமா? அது இப்போ இல்லை, தூக்கிட்டாங்க. ஒரு காஃப் சிரப். அது எங்க இருந்து நான் கத்துக்கிட்டேன்னா, எங்க பாட்டிக்கு அந்த இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்க பாட்டிக்கு லிண்டஸ் கோடின்கிற ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப இருமுவாங்கன்னு சொல்லிட்டு, அது அந்த டைம்ல உண்டு. அது என்னன்னா, ஒரு 2 மூடி குடிச்சா போதும், தூக்கத்தை விட்டு எந்திரிக்கவே. பயங்கர பவர்ஃபுல்லான மருந்து. லேட் டேஸ்ல அந்த லிண்டஸ் கோடின் என்ன ஆச்சுன்னா, மெடிக்கல் ஷாப்ல யாருக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் சார்னு கேட்டா, பாதி பேர் அதை வாங்கி குடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அது மருந்தாவும் பயன்படுது, போதைக்கும். இந்த எப்படி சார் டிஃபைன் பண்ண முடியும்? இது எது சார் தகுதி? இன்னைக்கு பேய் இப்படி சின்ன சின்ன இன்டென்ஸான விஷயத்துல தான் பிள்ளைகளை விளத்தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். உங்க பிள்ளைகள்லாம் கேர்ஃபுல்லா வைங்க. இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு எதை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தெரியுமா? உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தெரியுமா? இதை வச்சு தான். பாத்தியா, அங்க நடக்குதுல இங்க நடக்குது, அது தப்பா இது தப்பா. தகுதியா இராதுங்கிற டிஃபைன் பண்றதுக்கான ஸ்பிரிட் ஒன்னு இருக்கு. That is through the Holy Spirit. The Holy Spirit யாருடைய பேக்கப்ல வராருன்னா, Word of God. அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை முதல்ல நான் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஆமாயா, இப்படி எழுதி இருக்குயா, நான் அப்படி இல்லையா, என்ன நான் என்ன செய்றேன்? ஆமா, அந்த அங்கீகாரம் தான் பரிசுத்த ஆவியின் கிரியைக்கு அஸ்திபாரம். அல்லேலூயா. அதோட நிறுத்தினாரா? அடுத்துதான் சூப்பர். வாங்க 13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அடுத்து, சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும். அல்லேலூயா. ஐயா இங்க ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறார். என்ன? சரீரம் வேசித்தனத்திற்கு. வேசித்தனம்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் டக்குன்னு எங்க போய் கிளிக் ஆகும்னா, ப்ராஸ்டியூஷன்ல போய் நிற்கும். எங்க நிற்கும்? அதானே அப்ப தம்பி எழுதியிருக்கு. இல்ல, கான்டெக்ஸ்டோட படிக்கணும். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, யாருக்குரியது? அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த மொத்த சரீரமும் தெய்வத்துக்கு உரியதுங்கிற சிந்தனை இல்லாம இருந்தா நமக்கு பேர் என்னன்னா அந்த சரீரத்தை வேசித்தனத்திற்கு பயன்படுத்துறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயா, நம்மளுடைய சரீரத்தை கணவனோ மனைவியோ, கணவன் மனைவியை தாண்டி அந்த சரீரத்தை யாரு தவறாய் தொட்டாலும் அதற்கு பேர் என்ன? தெய்வம் சொல்றாரு, உன் சரீரத்திற்கு நான் தான் ஓனரு. யாருடைய சரீரத்திற்கு? கை வைங்க. இது அழிஞ்சு போற சரீரம் தான். பிசாசு ரொம்ப தெளிவு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, பேய் இப்ப பல பிள்ளைங்களை, பெண் பிள்ளைகளை, எஸ்பெஷலி பெண் பிள்ளைகளை எப்படி கன்வின்ஸ் பண்றான்னா, இது அழிஞ்சு போற சரீரம், இந்த சரீரத்துக்கு போய், இந்த சரீரத்தில் போய் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுப்பாரா? உண்மையா இல்லையா? ஏமா உனக்கு இந்த பாடியில் உனக்கு இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ற? பெண் பிள்ளைங்கலாம் இப்படி ஆணும் வந்துருச்சு. பெண் பிள்ளைங்க ரொம்ப மோசம். டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருதுங்க? மாத்திருதுங்க. எனக்கு இது எனக்கு சரியில்லை, இந்த எனக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருதுங்க? மாத்து. நெகம் முதற்கொண்டு டூப்ளிகேட் தான். என்னது சொல்லுங்க? சொல்லிட்டு என்ன என்னத்தை பிசாசு சொல்லி கன்வின்ஸ் பண்றான்னு சொல்றேன். இது அழிஞ்சு போற சரீரம், இதை என்ன பண்ணாலும் ஆண்டவர் எங்க இருதயத்தை பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? இப்ப அந்த இருதயத்தை பார்க்கிற ஆளுகளுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன், கேளுங்க. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு. என் சரீரம் யாருக்கு? எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, யார்ட்டும் சொன்னதில்லை, ரொம்ப நாள் உண்டு எனக்கு ஆசை. என்னன்னா, என் கல்லறையில் ஒன்று எழுதணும்னு. என்ன எழுதணும்னா, இந்த சரீரம் மகாராஜாவுக்காக வேலை செய்தது. என்னது? நான் எழுதி வச்சிருக்கேன். என்னது? இந்த சரீரம் மகாராஜாவுக்காக, இவர் நித்திரையா இருக்கிறார், நல்ல போராட்டத்து. இந்த சரீரம் மகாராஜாவுக்காக, அதான் சாட்சி. இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு ஊழியம் செஞ்சதுன்னு இல்ல, மகாராஜாவுக்கு. சரீரம் கர்த்தருக்குரியது. எப்ப வஞ்சகத்தின் ஆவி உங்களை பிடிக்காது தெரியுமா? இந்த சரீரம் யாருடையது? நீங்க என்னைக்கு இந்த மேல இருக்கிற சரீரத்தின் மேல உங்களுடைய ஆசையும் உங்களுடைய விருப்பத்தையும் மேல பதிக்க நினைக்கிறீங்களோ, அப்பயே கூட ஒருத்தர் வருவாரு. அவருக்கு பேரு வஞ்சகத்தின் ஆவி. தெய்வத்துக்கு தெரியும், என் பிள்ளைக்கு மூக்கு இப்படி இருந்தா தான் சரி வரும், வாய் இப்படி இருந்தா தான் சரி வரும், கலர் இப்படி இருந்தா தான் சரி வரும், காலு கை இப்படி இருந்தா தான் சரி வரும்னு யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு தெரியும். நீங்க தெய்வத்தினுடைய படைப்பை மாத்தணும்னு நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கிஃப்டா ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? வஞ்சகத்தின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த சரீரம் யாருக்குரியது? யாருக்குரியது? அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேசித்தனத்திற்கு அல்ல. அப்படின்னா என்ன? யார வேசின்னு சொல்றாரு தெரியுமா? என்னையத்தான். யார சொல்றாரு? இந்த சரீரத்தை இந்த சாமி எடுத்து பயன்படுத்தினேன்னா அதுக்கு பேர் என்ன? கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாதான் அது பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்திற்கு நான் ஓனரு இல்ல. அதனால எவனாவது வந்து இது அழுகி போற சரீரம், இதெல்லாம் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஒன்றும் கேட்க மாட்டாரு, எங்க இருதயத்தை தான் அவர் பார்க்கிறாரு. அந்த வசனம் இருக்கு. இந்த வசனம் நம்மளை இடிக்குதுன்னா என்னத்தை ஆண்டவர் விரும்புறாரு? சத்தியத்திற்கு நேராய் நம்மளோட அங்கீகாரத்தை மாத்தணும். சத்தியம் சொல்லுது ஆண்டவரே, ஓகே ஓகே, இதை நான் எப்படி? அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி? பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்கள். ஏன்? இந்த ஆலயத்தினுடைய தலைவர் யார்? ஓனர் யார்? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதி பேரு ஆலயத்தை மேன்மை பாராட்டுறான், ஆலயத்தினுடைய ஓனர் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி இந்த கோயிலை 3 நாள் என்ன செஞ்சிருவேன்? இடிச்சு போட்டு அடுத்து தரமட்டம் ஆக்கிடுவேன் தம்பி, அடுத்து கட்டிடுவேன் தம்பிங்கிறாரு. 3 நாள்ல இடிச்சுட்டு எழுப்பி கட்டிடுவேங்கிறாரு. இவனுக்கு எல்லாம் பொங்குது. யாருக்கு?
இந்த பரிசேயர் சைசேயர்கள்லாம் அவனுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த சாலமோனுங்க பெருசுன்னு நினைக்கிறீங்க, இந்த ஆலயம் பெருசுங்க நினைக்கிறீங்க, இந்த ஆலயத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறேன். இதை நீ இடி, இது கட்டப்படட்டும், இது இடிக்கப்படட்டும், இது வியாதி வரட்டும், இது செழிப்பா இருக்கட்டும், இது அழகா இருக்கட்டும், இது மனுஷன் பார்வையில் அசிங்கமா இருக்கட்டும், கை ஒரு மாதிரி இருக்கட்டும், கால் ஒரு மாதிரி இருக்கட்டும், மூக்கு ஒரு மாதிரி இருக்கட்டும், வாயுருக்கு மாதிரி இருக்கட்டும், என்ன இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய ஓனர் யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ரொம்ப நேரம் கைப்பிடிங்க, ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி நின்றாதீங்க. லைட்டா இருந்தா போதும். வெளியில ஒரு ப்ரெசன்டபிளா நம்ம வெளியில போய் நம்மளை போய் 4 பேருக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். அவங்கள கவர்ந்து இழுத்து விழ வச்சு, ஓ மை காட் இவங்க தான் ஷாருக் கான் உலகத்திலே நினைக்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்று பண்ணணும்னு ஒரு அவசியமே. ஏன் ஏன் இந்த சரீரம் யாரோடது? அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆலயத்தினுடைய மகிமை ஆலயத்தினுடைய கல்லினால் அல்ல, ஆலயத்தினுடைய மகிமை உள்ள வாழுகிற கர்த்தரால். இல்லையா? சாலமோன் தாறுமாறா ஆலயம் கட்டியிருக்காரு, சும்மா கிடக்க அந்த ஆலயம். உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்த உடனே பைபிள் சொல்லுது, ஆசாரியர்களாய் நிற்கக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடிற்று. அதான் ரியல் அழகு. இல்லையா? சொல்லுங்க. சில ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம உலகத்தின் பார்வையில் ரொம்ப அசிங்கமாக இருக்காங்க சார்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க மேலே ஏதோ ஒன்று இருக்கிறத நம்மளால சொல்லுங்க உணர, ஏதோ ஒன்று இருக்கியா, ஏதோ இழுக்கிறான், அவங்கிட்ட போய் பேசணும்னு தோணுது, அவங்கிட்ட உட்கார்ந்து, அதான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட சரீரத்தை கர்த்தருடையதுன்னு சொல்ற ஆளுகளை ஒரு நாள் இந்த வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்யாது, நெருங்கவே. ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றேன் தெரியுமா? இந்த பாயிண்ட்லாம் தான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அல்வா சாப்பிட்ற பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இமோஷன்ஸு, ரெண்டாவது நம்மளுடைய வெளி தோற்றமான காரியங்கள், ஆடம்பரம், அழகு, அறிவு, திறமை, சக்சஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சோறே சாப்பிட்றேன். அல்லேலூயா. மூணாவதா நான் முடிக்கிறேன், வாசிங்க 1 யோவான் 8வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள். சார் என்ன சார் இது, பைபிள் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லுது. சத்தியம் உள்ள இருந்தா என்ன இருக்காதுன்னு சொல்லுவோம் நம்ம, சொல்லுங்க. சத்தியம் உள்ள இருந்தா என்ன இல்லைன்னு சொல்லுவோம் எல்லாரும். உனக்குள்ள சத்தியம் இருக்கா அப்படின்னா என்ன இல்லை. இங்க பைபிள் என்ன சொல்லுது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள். சத்தியம் உள்ள தங்குறதற்கு முதல்ல அக்செப்டன்ஸ் தேவை. ஆமா, என்னது ஆமா சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த கள்ள தீர்க்க, இப்ப டக்குன்னு இந்த வசனத்தை கள்ள தீர்க்க தரிசிகள், அந்த வெளியில இருக்கிற அந்த ஹைப்பர் கிரேஸ் பேசுறவன், ப்ராஸ்பெரிட்டி பேசுறவன்லாம் டக்குன்னு இந்த வசனத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய டுபாக்கூர்னு தெரியும். அவன் என்ன சொல்றான்? வாண்ட பாவம் இல்ல, நீ பரிசுத்தவா, நீ நீதிமா, நீ கர்த்தர் உன்னை ஏற்கனவே சுத்திகரிச்சுட்டாரு, வரப்போறது எல்லாத்தையும் மன்னிச்சு கழுவி முடிச்சுட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின்படி அவன் பொய்யன்னு பைபிள் என்ன சொல்லுது? சார் சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும்னாலே நான் பாவிங்கிற உணர்வு எனக்கு, ஆமாயா நான் மாற வேண்டியது நிறைய இருக்கியா. இட்ஸ் அ ப்ராசஸ். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கர்த்தர் மாற்ற வேண்டிய ஒரு காரியம் நிச்சயமா இருக்கும், சாகிற வரைக்கும். ஏன் செத்து சாக போற கடைசி பெட் டைம்ல, டெத் பெட்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை மாத்துவார். அல்லேலூயா. சத்தியம் நமக்குள் எப்ப? பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகத்தின் ஆவி எங்க வருது? நான் சுத்தமா தான் இருக்கேன், அங்கத்தான் இருக்கு பேய். நான் கிளீன் சார், அங்கதான் இருக்கு சார் பேய்.
இல்லையா, என்கிட்ட இன்னும் தாழ்மைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா, இன்னும் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. அப்படி நமக்குள்ள சத்தியம் வந்துருச்சுன்னா அடுத்து சத்தியம் வந்தா தான் என்ன வரும்? என்ன வரும்? சத்தியம் வந்தா தான் என்ன அறிக்கை வரும்? இல்லாட்டி பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு, குடிக்க வேண்டியதை குடிச்சுட்டு, ஊத வேண்டியதை ஊதிப்புட்டு, டிஸ்கோல டான்ஸ் ஆடிட்டு, RGB லைட் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நேரா வந்துட்டு என்ன செஞ்சாலும் நாங்க கர்த்தருக்கு பரிசுத்தம். சார், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீ சத்தியம் உனக்குள்ள இல்லாததுனால தான் உன் பாவத்தை அறிக்கை இடுகிறதற்கான பலனே. அல்லேலூயா. பேதுரு மொத சத்தியத்தை பார்க்கிறாரு படகுல. யாரு? ஏசப்பா. சார், அற்புதம் தான். அங்க என்ன நடக்குது சொல்லுங்க? என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, மீன் கொத்து கொத்தா வருது. சார், யாரு சார் இயற்கைக்கே கட்டளையிடுறாரு அந்த மனுஷன்? பெரிய ஆளா இருப்பார் போல சார். பார்த்து முடிச்ச உடனே ஐயாக்கு சத்தியம் மீட்டான உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை வாயில என்ன தெரியுமா? நான் பாவியான மனுஷன். இதுதான் இந்த அற்புதத்திற்கும் அந்த அற்புதத்திற்கும் வித்தியாசம். இந்த அற்புதம் என்ன செய்யுதுன்னா, ஐயோ என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவியானவையா, இவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு மேல நான் பாவியானவை. இந்த அற்புதத்தை செய்யுது. அந்த அற்புதம் என்ன செய்யுது? நாங்க பெரிய கொம்புங்க. யாருங்க நாங்க? அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் சொல்லிட்டு சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். தான் தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வம் நம்மளை மன்னிக்கிறவர், நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவர். நம்மளை திசை தட்டு விடுறதுக்கு தெய்வமே இல்லை. அவர் எப்போ தெரியுமா? ஏத்துக்கும் போது, வசனம் என்னை மீட் பண்ணும்போது, ரட்சிக்கப்படத்தக்கதான வசனம். எப்படிப்பட்டதான வசனமா? அல்லேலூயா. எண்ட் ஆஃப் த டே அற்புதமா இருக்கட்டும், அடையாளமா இருக்கட்டும், எதுக்கு நேரம் என்னை நடத்தணும்னா சால்வேஷன். அல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களும் பணத்துக்கு நேரம் என்னை நடத்துதுன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அற்புதங்களும் அடையாளங்களும் புகழுக்கு பின்னாடி என்னை ஓட வைக்குதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அற்புதங்களும் அடையாளங்களும் பெருமைக்கு உள்ளவனா என்னை மாத்துதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அற்புதங்களும் அடையாளங்களும் எதுக்கு நேரம் என்னை நடத்துதுன்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த கடைசி நாட்களில் நாம் வஞ்சித்து விட்டு போகாதபடிக்கு, நாமளும் வஞ்சிக்கப்படாதபடிக்கும், பலரையும் நம்மளால் வஞ்சிச்சு விடாம கர்த்தர் நம்மை காப்பாராக.